சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். இதை வந்து நம்ம வணிகர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற ஐடியாவில் தான் இது வந்து எழுதிருக்கு. ஷாப்பை வந்து நல்லா அழகாக காட்டிடுவீங்களா அப்படின்னா காட்டிட முடியும். பட் அதை தாண்டி ஒரு கஸ்டமர் உள்ளே வரப்ப அதை வந்து அவங்களோட வெறும் கண்ணால் பார்க்குறப்பே வந்து அதே அழகு அதில் இருக்கும். ஏஸ்தட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஒருத்தர் கொண்டு வரும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணாவே போதும். இப்போ நம்ம வந்து விளம்பரத்துறையில் கூட வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வென் எவ்ரிதிங் இஸ் போல்ட் நத்திங் இஸ் போல்டு. ராமன் தேடிய சீதை, பொக்கிஷம், அந்த மாதிரி முக்கியமான படங்கள், அப்புறம் ஜெயம் ரவி நடிச்ச மலை, அந்த மாதிரியான படங்கள். அதுக்கப்புறமேட்டு சென்னை 28-2, அதுக்கப்புறமேட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது இன்னும் ரிலீஸ் ஆகல, வெங்கட் பிரபு, அந்த மாதிரியான படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணேன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் தான் மீட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு புக் இருக்குது, ஏஸ்தட்டிக் பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து மிஸ்டர் சிவனேசன் சிவா அப்படின்னு ஒரு சினிமோட்டோகிராஃபர் இருக்கார். சினிமோட்டோகிராஃபருக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத ஒரு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த தலைப்பில் இந்த ஏஸ்தட்டிக் பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறீங்க, இந்த பிஸ்னஸுக்கும் இந்த ஏஸ்தட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கும் என்ன சார் நீங்க தொடர்பு படுத்துறீங்க? ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து அழகியல்னு சொல்லுவோம். ஓகே. அழகியல் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இயற்பியல், வேதியியல் அந்த மாதிரி இருக்கோ, ஒரு குறிப்பிட்ட செயலை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத அடிப்படையில் தான் இது வந்து அணுகிருக்கேன். அப்படின்றப்ப ஃபிசிக்ஸ் அப்படின்னா அதில் ஃபார்முலாஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறப்ப அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு டிசைனர் தான் அது யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து டிசைனருக்கு மட்டுமே தேவையானது கிடையாது. குறிப்பாக இது வந்து வணிகத்தில் பெரிய அளவில் போனவங்க ஒரு ஆக்சுவலாக அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் கிடைச்ச உடனே ஒரு பெரிய ஆர்கிடெக்டர் வச்சு ஒரு நல்ல ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க, ஒரு பெரிய ஷோரூம் கட்டியிருப்பாங்க, ஒரு பெரிய கிராண்டான ஒரு பெரிய பட்ஜெட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதை வந்து நம்ம வணிகர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற ஐடியாவில் தான் இது வந்து எழுதியிருக்கேன். ஓகே. குறிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கார்பரேட் வீடியோஸ்லாம் பண்ணுறப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட ஷாப்பை வந்து நல்லா அழகாக காட்டிடுவீங்களா அப்படின்னா காட்டிட முடியும். பட் அதை தாண்டி ஒரு கஸ்டமர் உள்ளே வரப்ப அதை வந்து அவங்களோட வெறும் கண்ணால் பார்க்குறப்பே வந்து அதே அழகு அதில் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். போலியாக உருவாக்குறத விட நிஜமாவே ஒரு அழகியல் அங்கே இருக்கும்போது அது அதிகமான வாடிக்கையாளர்கள் உள்ள கொண்டு வரும். சினிமோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபின்னு வரப்போ இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வைக்கிற ஒரு ஷோரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே வரப்போ அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து யாரையோ கூப்பிட்டு வந்து இது வந்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்றைக்குமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து கொஞ்சம் அங்கே வெளியே இருக்காது, கொஞ்சம் உள்ளே கொண்டு வருங்க, இங்கே இருக்காது வெளியே தள்ளி வச்சிருங்க, பின்னால் இருந்துடலாம், இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு ஃப்ரேமிங்கான ஒரு முக்கியமான ஒரு வேலையை நாங்கள் செய்வோம். ஓகே. இப்போ இதைத்தான் வந்து நம்ம வந்து ஏஸ்தட்டிக்ஸ்ன்ற அடிப்படையில் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த ஃபோட்டோ வந்து ஒரு செவுரு இருக்குது அப்படின்னா அந்த செவுத்துக்கு நடுவில் ஒரு வெர்டிகலாவோ ஹாரிசான்டலாவோ நடுவில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து முயற்சி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒரு கோடு போட்டு அளவு எடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வந்து ஏஸ்தட்டிக்ஸ்ன்ற கான்செப்ட். ஓகே. இப்போ இந்த ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு எந்த அளவுக்கு உதவுது, அவங்க பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு வளர்க்கும், அல்லது இந்த ஏஸ்தட்டிக் இல்லாத பிஸ்னஸில் என்ன விதமான விஷயங்கள் வந்து இங்கே அவங்களுக்கு வந்து கிடைக்காம போகும் அப்படிங்கிறதே கொஞ்சம் சொல்லுங்கள். ஏஸ்தட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஒருத்தர் கொண்டு வரும். ஒரு பொட்டன்ஷியல் ஒரு பையர் இருக்கார், அவரை நீங்கள் போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறீங்க. அந்த பிஸ்னஸ் கார்டு அட்ராக்டிவாக இருக்கணும். அதுதான் வந்து ஏஸ்தட்டிக்ஸ்ன்றதை நாங்கள் சொல்கிறதில்ல. இப்போ அந்த பிஸ்னஸ் கார்டு அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னா அவர் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கூர்ந்து கவனிப்பார். இல்லாட்டினா உங்களுடைய கடைக்கோ இல்லாட்டினா உங்களுடைய வணிக இடத்துக்கோ வந்து வரணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரியே வந்து நீங்கள் அந்த மீட்டிங்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஒரு நல்ல உடையை அணிந்து கொண்டு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய லுக்கை வந்து சரி பண்ணிட்டு தான் போவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அடிப்படையில் சொல்கிறது வந்து ஏஸ்தட்டிக்ஸ். இப்போ நான் வந்து அந்த புக்கிலோட ஃபஸ்ட்டு இதுலேயே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் சம்திங் லைக் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சட்டையை எடுக்கிறீங்க,
அப்போ அந்த சட்டைன்றதுல வந்து பல விஷயங்கள் இருக்கும், கலர் இருக்கும், அதில் ஒரு ஷேடு இருக்கும், அதில் ஒரு ஷேப்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நம்ம சொல்கிற ஏஸ்தெட்டிக்ஸ்ன்றதை எளிமையாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மிகப்பெரிய ஷோரூம்ஸில் போய் அவங்க வச்சிருக்கிற அந்த ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸோட லைனப்பு, அவங்க அந்த ஷோரூமை அழகுபடுத்தி வச்சிருக்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கடைகளுக்கு, ஒரு சின்ன வணிக நிறுவனத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? முதல்ல இதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிடாதா? இல்லை, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்லேயே வந்து நான் ஒரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, பவர்ஃபுல் ஐடியாஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணாவே போதும். அப்போ டிஸ்பிளே பண்ணுறப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வணிகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு 100 ப்ராடக்ட் நம்ம வச்சுருப்போம். 100 ப்ராடக்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து பெரிய கடை அப்படின்ற காட்டுறதுக்காக என்ன பண்ணோம்னா, ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து 10 எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அடிக்க வைப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு தப்பாயிடும். அப்போ அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து குவிஞ்சு கிடக்கும். ஓகே, இப்போ ஒரு 10க்கு 10 இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 100 ப்ராடக்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா எதுவுமே வந்து எடுபடாது. ஃபோக்கஸ் ஒரு ப்ராடக்ட் மேலே போகாது. ஒரு ப்ராடக்ட் மேலே வந்து வர கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள், ஒரு முக்கியமான பொருள் மேலே அட்டென்ஷன் இருக்கணும். இப்போ நாம வந்து விளம்பரத்துறையில் கூட வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, when everything is bold, nothing is bold. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் கார்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரை தான் நீங்கள் போல்டு பண்ணுவீங்க. உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் போல்டு பண்ண மாட்டீங்க. இப்போ பேரையும் அட்ரஸையும் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா எது பேர் எது அட்ரஸ்ன்றதும் தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல டிசைனில் வந்து கலரிங் வந்து வேரியேஷன் காட்டும். பேர் ஒரு கலரில் வச்சுருப்போம், அட்ரஸ் ஒரு கலரில் வச்சுருப்போம், மொபைல் நம்பர் ஒரு கலரில் வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்றுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். அப்போ அந்த வேரியேஷன் தெரியணும், அந்த செப்பரேஷன் தெரியணும் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கார்டுன்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இடுக்கி வந்து நிரப்பி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். அது கொஞ்சம் அது என்னன்னா, ஒரு பொருள்ல இருந்து ஒரு இன்னொரு ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் நீங்கள் பார்க்குறப்போ கொஞ்சம் ரிலீஃப் இருந்தால் தான் வந்து அவங்களுக்குமே வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அது வந்து படித்து பார்க்கறதுக்கான தோணும். இடுக்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா கன்ஃபியூஷனே வரும். நான் ஃபர்ஸ்ட் லைனை படிக்கிறேன்னா செகண்ட் லைனை படிக்கிறேன்றது நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து இதுலேயும் அதே தான். நம்ம ஒரு சின்ன ஷோரூம் இருக்குனாலும் அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை இந்த ஏஸ்தட்டிக் நல்லா வச்சிருக்க ஒரு இடத்துல ஒரு தரமற்ற ப்ராடக்ட்ஸ் கூட நல்லா சேல் ஆயிருமா, அல்லது ஏஸ்தட்டிக் இல்லாத ஒரு இடத்துல தரமான ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு சரியான மரியாதை கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்டில்? இல்லை, அதாவது ஏஸ்தட்டிக்ஸ் வந்து திருப்பி நம்ம எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரன்ல இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கஸ்டமரை வந்து புல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். என்ன இருந்தாலுமே வந்து ஒரு தரமற்ற ப்ராடக்ட்ன்றதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வித்துடலாம். ஆனால் 2வது தடவை அதுக்கான உரிய மரியாதை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலி ரிச்சான இன்டீரியர் டெக்கரேட் பண்ண நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போய் விழுந்துடுறாங்க. பட் அங்கே போன பிறகு டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா ரேட்டிங் அது அவங்க எப்படி உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி ரிவர்ஸில் போயிடுறாங்க. நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வெளியூர் போயிருந்தப்போ ஒரு ரேட்டிங் பார்த்து தான், ஒரு கூகுள் ரேட்டிங் பார்த்து தான் ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே போனேன். ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஃபுட்டு சரியில்லை. அப்போ என்ன ஆகும்னா அடுத்த தடவை வந்து நம்மளே வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே போக மாட்டோம். இதுதான் நடக்கும். இதுக்கும் பொருளுக்கும் அதே தான் நடக்கும். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டடாக சேல்ஸ் இருக்கணும்னா குவாலிட்டியும் அவசியம். அப்படிதான் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட வேல்யூ ஆடர், அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணி கொடுக்குறது. ஆமாம், கண்டிப்பாக. ப்ராடக்ட் வந்து தரமட்டதாக இருக்குது அப்படின்னா என்னதான் நீங்கள் வந்து அழகியலில் கவனம் செலுத்தினாலும் லாங் டேர்மில் சேவை பண்ண முடியாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி சார், இந்த புக்கில் தொழில் முனைவோருக்கு நாங்கள் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் தொழில்கள் தான், ஓகேங்களா? ஸோ தொழில் முனைவோர்களுக்கு உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சார்? முக்கியமான விஷயன்றது வந்து என்னென்னா, நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து ரொம்பவும் பெரிய அளவில் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆர்கிடெக்டையோ இல்லாட்டினா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரோ இல்லாட்டினா ஒரு எக்ஸ்பென்சிவான டிசைனரை வச்சு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு எளிமையான பொருள். பட் இது குறிப்பாக இந்த புத்தகத்தில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விஷயன்றது கிடையாது. எதுவுமே வந்து நமக்கு புரியாத விஷயமே கிடையாது. இது எல்லாமே நம்ம செய்ய முடியும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
அது யாராக இருந்தாலுமே அதை செய்ய முடியும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் சொல்ல வர இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் டிசைன் வரீங்க வைங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 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 பிஸ்னஸ் கார்டு இருக்குது அப்படின்னா, நாம் அந்த பிஸ்னஸ் கார்டை ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் அதை அவுட்புட் எடுத்து பிரிண்ட் எடுத்து கார்டை கையில் வச்சு பார்க்கும்போது பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். யார்ட்டையாவது கொடுக்கும்போது என்னப்பா கார்டு இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்தவங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கும் வந்து மாறும். ஸோ இந்த சென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இது வந்து பெர்ஃபெக்ஷன் தான். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஒரு 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 காலியான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4 ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அலைன்மெண்ட் மாதிரி பண்ணுவோம். ஒரு சென்டர் பண்ணி ஒரு 4 ஒரு ஈவனாக ஒரு கேப் விட்டு பண்ணுவோம். அப்போ நீங்கள் இதுதான் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து பல இடங்களில் நம்ம இதை செஞ்சுருப்போம். ஷெல்ஃபில் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம அடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எது முக்கியமான அடிக்கடி எடுப்போமோ அந்த பொருளை தான் வந்து நம்ம முன்னால் வைப்போம். ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப இதை நம்ம ஃப்ரண்ட்ல வைப்போம். அதே தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு பிஸ்னஸ் கார்டு பண்ணுறப்பையும் அதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஷார்ட் பண்ணும். அது நம்ம வந்து நிறைய வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கலாம். அந்த புத்தகங்கள் படிக்கிறப்ப ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேற ஒரு தாட்டை இழுத்துட்டு போகும். அதே மாதிரியே வந்து இயற்கை, இப்போ இதில் வந்து நம்ம வந்து நிறைய என்ன பார்த்தீங்கன்னா அந்த இயற்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுதான் வந்து அடிப்படை. ஒரு கலர் ஷேட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ப்ளூ கலர் வானம் இருக்கும், ஒரு பச்சை கலர்ல வயல் இருக்கும். இதுவே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம் தான். ஒரு பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மண்ணோட கலர் வந்து வேறையா இருக்கும், வானத்தோட கலர் வேறையா இருக்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிற இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப இப்போ நம்ம வந்து பல இடங்களில் நம்ம வேற பலரும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தொழில் முனைவருக்கு வந்து பயணம் செய்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதான் நம்ம பேசியிருப்போம். நம்ம ஏற்கனவே கூட நம்ம பல பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் போகிறப்ப ஒரு சின்ன விஷயங்களையும் வந்து நீங்கள் கூர்ந்து நோக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் இது ஏன் நல்லா இருக்குது அப்படின்றத சின்னதாக யோசிக்கணும். இப்போ ஒன்றில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, ஒரு துணிக்கடை இருக்குது. நீங்கள் ஒரு துணிக்கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய துணிக்கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய துணிக்கடை எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது, அதோட பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் ஆகட்டும், இல்லாட்டினா உள்ள இருக்க ஷெல்ஃபாக ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம நுட்பமாக நம்ம கவனிக்கிறப்ப தான் வந்து அதில் அது ஏன் பெருசாக தெரியுது, நம்மளோட இது வந்து ஏன் சின்னதாக தெரியுது, அவங்க ஏன் பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க, நம்ம ஏன் பின்னடைவில் இருக்கோம் அப்படின்றக்கான சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறப்பே வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வயலும் வானமும் நானும் பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் சொன்ன டைமென்ஷன்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பீச்சுக்கு பல தடவை போயிருக்கிறோம். பீச்சில் இருக்கிற அந்த மணலுக்கான அந்த நிறமும் கடலுக்கான அந்த ரிஃப்ளெக்ஷன் இதை வந்து நம்ம பெருசாக நீங்கள் சொன்ன அளவுக்கு நோட் பண்ணதில்லை. அப்போது இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளரை தாண்டி ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு என் பார்வைக்கு அது மாறுறீங்க. உங்களோட சினிமாட்டோகிராஃபி ஜானி அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிராஃபிக் டிசைனராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து திரைத்துறையில் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு திரைத்துறையில் ஒரு 8 வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தனியாக ஒளிப்பதிவாளர்ன்ற முயற்சி பண்ணி அதில் வந்து ஒரு படம் முழுமையாக பண்ணேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு வந்து ராஜேஷ் யாதவ்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர். அவரோட வந்து நான் சேர்ந்து வந்து ராமன் தேடிய சீதை, பொக்கிஷம், அந்த மாதிரி முக்கியமான படங்கள், அப்புறம் ஜெயம் ரவி நடித்த மலை, அந்த மாதிரியான படங்கள். அதுக்கப்புறமேட்டு சென்னை 28-2, அதுக்கப்புறமேட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது இன்னும் ரிலீஸ் ஆகல, வெங்கட் பிரபு, அந்த மாதிரியான படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரியான படங்களில் வந்து நமக்கு வந்து சினிமாட்டோகிராஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பயணம் தான், ஒரு ஜேர்னி தான். ஒரு ஊர் ஒரு ஷாட் வந்து ஒரு ஊரில் முடிச்சோன்னா இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருப்போம். அது எதுக்கான காரணங்கள் வந்து நம்ம யோசிக்கிறப்ப தான் வந்து நம்ம தெரியும். அது வந்து எல்லாமே வந்து ஏஸ்தட்டிக்கல் அப்ரோச் தான். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு படமாக பார்த்துட்டு அதில் இருக்கிற டயலாக் வச்சோ கதையை வச்சோ நம்ம அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவோம். பட் ஆனால் அதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ்தட்டிக்ஸ்ன்றதை நோக்கி தான் வந்து என்னை இழுத்துட்டு போயிட்டே இருந்தது. இந்த ஏஸ்தட்டிக் சினிமாட்டோகிராஃபி இதை தாண்டி நான் எங்களுக்கு தெரிஞ்சு வெளியே வந்து பார்க்கறதுக்கு கேமராமேன் அப்படிங்கிறது தான் தெரியும். அந்த கேமராவுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த நாங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்த மணலை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்த கடலை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்த வயலை நான் பார்க்கல, ஆனால் 2 பேரும் ஒன்று தான் பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரேமுக்கு உள்ளேயும் அந்த வெளியும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே வந்து பிரம்மாண்டன்றது தான். அது வந்து ஒரு குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி,
அதில் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்ப்போம். ஓகே. அது போக ஒளிப்பதிவாளரும் சரி இயக்குனரும் சரி எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஓகே முடிவடைக்க ஒரு 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 படம். ஓகே. அதுதான் வந்து தேடலாக போகும். இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படின்றது வேறனா, நாங்கள் பார்க்குறது வேறன்றது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலுமே வந்து அதை வந்து ஒரு வெறுமான ஒரு கண்ணோட பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு கேமராக்குன்னு உள்ளே போகிறப்ப அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஓகே. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ற போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்க ஒரு விஷயத்த பெருசாக காட்டும், பெருசாக இருக்க ஒரு விஷயத்த சின்னதாக காட்டும். அந்த மாதிரியான ஒரு அதுக்குள்ளே ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். ஓகே ஓகே. நீங்கள் பார்ப்பது எதுவுமே வந்து நிஜம் கிடையாது. அதுதான் வந்து நாங்கள் அதை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்படிதான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் முடிவு பண்ணுறது. நாங்கள் வந்து உங்களை வந்து தாழ்வா ஒரு பொருளை ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை வந்து தாழ்வாக காட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா அது தாழ்வாக தான் இருக்கும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி வந்து கேமரா என்ன போய்டுன்னா கேமரா வந்து கீழே போயிடும். ஓகே. சாரி, இது கேமரா கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களை உயர்வாக நாங்கள் காட்டுறோம். இது பின்னால் வந்து எல்லாமே வந்து அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய தமிழ் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90s எடுக்கப்பட்ட அந்த பண்ணையார், அந்த நாட்டாமை, அந்த மாதிரி படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மேலே உட்காந்து, ஆமாம் இல்லை அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் பின்னால் இருக்கும். ஒரு கோயில் கோபுரம் பின்னால இருக்கும். அது வந்து என்னன்னா கோபுரம்ன்றது ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உயர்ந்தவர். அந்த கம்பேரிசன் உயர்ந்தவர். நம்ம மைண்டே அப்படிதான் யோசிக்கும். நம்ம மைண்டே வந்து என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவலா அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன்ல ஒரு இதுல போயிட்டு அப்ரோச் ஆகும். இதுக்கு வந்து ஒன்னும் ஒரு பெரிய அளவுலாம் வந்து நம்ம டெக்னிக்கலான ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருக்கும். அவங்க அந்த விஷன் படி என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் வந்து நம்ம தாழ்வாக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கேமரா வந்து மேலே போயிடும். ஓகே. அப்ப அந்த விஷன் தான். அதுதான் வந்து இப்ப ஏஸ்தட்டிக்ஸ்ன்றதுல வந்து என்ன சொல்லுவோம்னா பெர்செப்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்க உங்களுடைய பார்வை என்ன, என்னுடைய பார்வை என்ன. ஓகே. நான் வந்து ஒரு ஒரு செயலையோ ஒரு பொருளையோ நான் கடத்திட்டு போய் நான் வேற ஒருத்தருக்கு சொல்றேன்றப்ப அதை நான் வந்து எந்த இடத்துல இருந்து நான் அதை பாக்குறேன். அதை மேல இருந்து பாக்குறேன்னா, கீழே இருந்து பாக்குறேன்னா, இல்லாட்டினா எப்படி அதை பார்க்கணும்னு நினைக்கிறனோ, இல்லாட்டினா அதை எதோட சேர்த்து பார்க்குறனோ, அந்த மாதிரியான ஒரு அந்த இதுதான் வந்து விளையாட்டு தான் வந்து அந்த சினிமாவில் நம்ம காட்டுறோம். ஓகே. மறுபடியும் நம்ம ஏஸ்தட்டிக்கு வந்துடுவோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் இது ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் மாதிரி நிறைய வேலைகள்லாம் செஞ்சு மக்களை வந்து கவர்றாங்க. அந்த கவர்ச்சியே வந்து அந்த ஷோரூமோட அமைப்பே வந்து மக்களை உள்ளே இழுக்குது. இது ஒரு சின்ன ஒரு சின்ன கடை, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் கடை, இல்லை ஒரு சாப்பாடு கடை, இதுலேயே கூட அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஸ்தட்டிக் வந்து புதிய கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரும். ப்ராடக்டாக வந்து அந்த ரிப்பீட் கஸ்டமர்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்க. அப்போது ஏஸ்தட்டிக் மட்டும் இல்லை, ஏஸ்தட்டிக் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கேட்டுங்களா? ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெறுமனே கேமரா பற்றி, லென்ஸ் பற்றி மட்டும் பேசாமல் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற அந்த பார்வை, அந்த எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிச்சு, ஏன் இந்த புத்தகத்தோட அந்த காரணத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து எதோட வெளிப்பாடுன்னு பார்த்தோன்னா, என்னோட கரியர் வந்து ஆரம்பத்தில் வந்து கிராஃபிக் டிசைனர். ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு சினிமாட்டோகிராஃபர். இங்கே எல்லாத்துலேயுமே வந்து காமனாக என்கிட்ட வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார்கிட்ட நான் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு நான் போய் நின்றாலும் அவங்க கேட்குறது வந்து என்னோட பிஸ்னஸ் கார்டை அழகாக இருக்கணும். ஓகே. என்னுடைய ஃபோட்டோ அழகாக இருக்கணும். ஓகே. ஒரு இயக்குனர்கிட்ட நான் போனேன்னா நான் எடுக்கிற காட்சி அழகாக இருக்கணும். இதுதான். அப்போ அந்த அழகுன்றது தான் வந்து அதோட அடிப்படை. அழகியல் அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையாக இருந்திருக்கு. ஆமாம். ஓகே. அப்போ என்னுடைய கரியரில் வந்து நான் எங்கே போனாலுமே வந்து என்கிட்ட கேட்குறது வந்து என்னென்னா, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்குற பொருள் வந்து அழகாக இருக்கணுன்றது தான். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த புத்தகத்தோடைய அப்போ ஒரு தொழில் முனைவோருக்கு அழகியல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது உங்களோட வாடிக்கையாளர் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். நான் எங்க போனாலுமே வந்து எல்லாருமே என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் கார்டை கொடுத்தாலுமே வந்து இந்த கார்டு வந்து வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட புக்கை பாக்குறாங்க அப்படின்னா கூட புக்கு வித்தியாசமா இருக்கு. நம்ம ஒரு அனிமேஷன் படம் பண்ணியிருந்தாலும் இது வித்தியாசமா இருக்கு. இது என்ன அப்ரோச் அப்படின்னு கேட்குறப்ப அதற்கு பின்னால நம்ம என்னென்ன சிந்தனைகள்லாம் ஓடுது, நமக்கு பின்னால ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு லைட் இருக்கு அப்படின்னா அந்த லைட்டுக்கும் அந்த செவுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஓகே. அப்போ அந்த மாதிரியான பல விஷயங்கள் தான். அப்போ அதில் தான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லேயரிங்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இருக்கிற ஒரு கேப் இருக்கணும். இப்போ இந்த லைட் இருக்குன்னா இந்த லைட் வந்து இப்படி வந்து முன்னால் வந்து நின்றுது அப்படின்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி வந்ததுன்னா டெப்த் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஒரு 4 பொருள் வச்சுருக்கீங்கன்னா அந்த 4 பொருளுக்குமே வந்து ஒரு சின்ன கேப் இருந்ததுன்னா அது வந்து இந்த பொருளை மறைக்காம எல்லா பொருளுமே தெளிவாக தெரியும்.
ஒரு கிளட்டர்டாக இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு செப்பரேஷனோட அழகாக தெரியுன்றது தான். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவை எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சினிமோகிராஃபர், நான் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற குறைகளை நோட் பண்ணிடுவாரோ சொல்லிடுவாரோ கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப சூப்பர் சார். எங்களுக்கு ஏஸ்தட்டிக் பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்க்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ட்ரி பாயிண்டாக ஏஸ்தட்டிக், அந்த அழகியல் அப்படிங்கிறது தேவை. எந்த விஷயத்தையுமே அழகியலோடு செஞ்சால் நீங்கள் பெரும் வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட புத்தகத்தோட ஒரு சுருக்கின ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் சார். உங்களுடைய நேரத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் இது கொடுத்துருக்க இந்த அறிவுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last minute rush.